துணையாக இருக்க வேண்டும் என்று முன்வராமல், எல்லோரும் சேர்ந்து திருமாவளவனை போல் குரல் கொடுப்போம் என்று களத்திற்கு வராமல் கணக்கு போடுறாரு திருமாவளவன், கதை கட்டி விடுகிறார்கள். இது என்னை கொச்சைப்படுத்துவதல்ல, கண்ணீர் சிந்தும் தாய்மார்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவது. தேர்தலில் ஒரு கூட்டணியில் இருக்கிறது அல்லது வெளியேறது அது சுதந்திரமான ஒன்று. அது என்ன நம்ம இப்படி அப்படி காய்களை நகர்த்தி சூதாட்டம் ஆடிதான் முடிவெடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு, நம் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கிற முடிவு சுதந்திரமான முடிவு. ஒரு அணியிலே இருக்கலாம் அல்லது வெளியேறலாம், இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதே போல அந்த அணியை தலைமை தாங்கக்கூடிய பெரிய கட்சிகள் ஒரு கட்சியை கூட்டணியில் வைத்துக் கொள்ளவும் அல்லது வேண்டாம் என்று சொல்லவும் அவர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. இதில் என்ன ஒளிச்சி மறைச்சி சூது சூழ்ச்சி அதெல்லாம் தேவையில்லை. இது 100 விழுக்காடு தூய்மையான நோக்கத்தை கொண்ட ஒரு மாநாடு. அதனால்தான் நான் சொன்னேன், கட்சி கடந்து, அரசியல் கடந்து, சாதி மதம் ஆகியவற்றை கடந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் இதை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. 2 கோரிக்கை. 1, தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மாக் மூட வேண்டும். டாஸ்மாக்ங்கிற கார்பரேஷனே இருக்கக்கூடாது. கடைகளை மூடனா கார்பரேஷன் இருக்காது. 2வது, அகில இந்திய அளவில் மதுவிலக்கு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும். மதுவிலக்குக்கு சட்டம் இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த சட்டம் இருந்தும் கஞ்சா இந்தியா முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் விநியோகமாகிறது. அதுபோல போதை பொருள், அந்த நீங்க எழுதும்போது போதைன்னு மட்டும் போடக்கூடாது, போதை பொருள் அப்படின்னு தான் போடணும். ஏன்னா மதுவிலும் போதை இருக்கு. அதனால மது போதை ஒழிப்பு அப்படி இல்லை, மது மற்றும் போதை பொருள் ஒழிப்பு. லிக்கர் அண்ட் ட்ரக்ஸ், மருந்து, ஊசி மருந்து இருக்கு பாருங்க, அதையே நிறைய பேர் போதைக்கு பயன்படுத்துறாங்க. பெத்தட்டின்னு ஒரு ஊசி இருக்கு, அதை போதைக்கு போட்டுக்கிட்டு நிறைய பேர் அப்படியே ஒரு சொர்க்கத்தில் மிதந்து கொண்டிருப்பார்கள். இப்போ கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு, அது கூட போட்டு சுவைக்கணும். சுவைச்சா வாய் அசைறது தெரியும். வாய் அசையாம இருக்கிறதுக்கு ஸ்டிக்கர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸ்டிக்கர் பொட்டு மாதிரி